ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி ரெடிமேடு இட்லி மாவு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக இட்லி அரிசி இதை மாதிரி நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுருங்க. காலையில் போட்டிங்கன்னா ஈவினிங் நல்லா காஞ்சி போயிருக்கும். அந்த டைமில் 10 கிளாஸ் போல் போட்டிருக்க இட்லி அரிசிக்கு 2 கிளாஸ் போல் நீங்கள் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 5:1 அதுதான் நமக்கு கணக்கு. ஸோ இன்றைக்கி 10 கிளாஸ் போட்டு நல்லா அலம்பி எடுத்து காய வச்சு வெள்ளை வெளியேர்னு அரைச்சா தான் இட்லி நல்லா மல்லிப்பூ மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு 2 கிளாஸ் உளுத்தம்பருப்பு நீங்கள் கழுவி காய வைக்கணும்னு அவசியமே இல்லை. இது நம்ம க்ளீனாகவே தான் இருக்குது. ஜஸ்ட் இதை அரைக்கும் போது ஒரு 2 நிமிஷம் காய வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். இதை ரெண்டையுமே நம்ம சேர்த்து அரைக்கக்கூடாது, தனித்தனியாக தான் அரைக்கணும். ஏன்னா உளுத்தம்பருப்பு நல்ல நைசில் பவுட்ரு மாதிரி நைஸாக இருக்கணும். இட்லி அரிசி நம்ம காய வச்சு எடுத்ததை கொஞ்சம் போல் கொரன்னு அரைக்கணும். ரொம்பவும் நமக்கு ரவா மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொரன்னு இருந்தால் தான் இட்லி நமக்கு பஞ்சு மாதிரி வரும். காய வச்ச இட்லி அரிசியை இதை மாதிரி உளுந்தோடு சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு 3 மாதம் வரையும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த அரிசியில் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. நல்லா காஞ்சி மொறுமொறுப்பாக இருந்தால் தான் வண்டு பிடிக்காமல் இருக்கும். அதனால் 1 மாதத்துக்கு ஒரு தடவை அதை மாதிரி அரைச்சிக்கிறது இன்னுமே நல்லது. இப்போ நம்ம இதை நைஸாக தனித்தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் மிஷினில். அதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணணும். இட்லி அரிசி இதை மாதிரி பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். ரொம்பவும் பார்த்திங்கன்னா ரவையாக இருக்கக்கூடாது. அதுக்குன்னு நமக்கு மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது. இந்த பதம் சொல்லி அரைச்சிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, இது நல்லா நைஸாக இருக்கணும். இதை மாதிரி தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. உளுத்தம்பருப்பு நைஸாக அரைச்சி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா உபரி ஆகும். இட்லி நல்லா புளிச்சு வரும். அதுக்கப்புறம் அந்த உளுந்து பார்த்திங்கன்னா ஊறி வந்ததில் இட்லி சாஃப்டாக கிடைக்கும். அதனால் தனித்தனியாக அரைக்கிறதுக்கு மறக்காதீங்க. இப்போ இது ரெண்டையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக வரணுன்றதுக்காக இதை சேர்க்கணும் அதை சேர்க்கணும் அப்படின்வாங்க. எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 5 கிளாஸ் போல் இட்லி அரிசி எடுத்திங்கன்னா 1 கிளாஸ் போல் உளுத்தம்பருப்பு இதை மட்டும் நீங்கள் அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். 3 மாதம் வரையும் தேவையானப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் நைட்டு போல் கரைச்சி வைக்கிறேன்னும் போது 8 மணி நேரம் ஊறினா நமக்கு சூப்பரான ஒரு இட்லி கிடச்சிரும். இட்லி அரிசி மாவு அரைச்சது, அடுத்தது உளுந்து ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். எல்லா இடத்துலையும் நல்லா சரியாக மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா ஒரு பக்கம் உளுத்த மாவு இருக்கும், ஒரு பக்கம் அரிசி மாவு இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஒரு 2 அழாக்கு மாவு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியை போட்டு நீங்கள் நைட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்து இட்லி ஊற்றினீங்கன்னா சீக்கிரமே இட்லி கிடச்சிரும். கிரைண்டரில் போடணும், அரைச்சி வைக்கணும், அதுக்கப்புறம் அதுவே ஒரு கண்டினியூவாக 1 வாரம் ஃப்ரிட்ஜில் இருக்கிறது, அந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இல்லவே இல்லை. நைட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்பொழுது நல்லா குழச்சி வைக்கணும். அப்போ தான் இந்த உளுந்தும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருக்குன்னும்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு கரைக்காதீங்க, இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. புளிச்சு வந்த பிறகு ரொம்பவே கெட்டியாக இருக்குன்னா காலையில் கூட நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கரைச்சிட்டு நீங்கள் அப்படியே மூடி வச்சுருங்க. காலையில் இந்த மாவு எப்படி வந்திருக்குன்றத பார்க்கலாம். நைட்டு கரைச்சி வச்ச இட்லி மாவு நல்லா புளிச்சு இதை மாதிரி வந்திருக்கு. 8 மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நொதிச்சு வரும். நீங்கள் ஈவினிங்கில் கூட இதே மாதிரி கரைச்சி வச்சிடலாம். ஒரு 3 மணிக்கு ஈவினிங்கில் கரைச்சி வைக்கிறீங்கன்னா ஒரு 8 மணிக்கு இட்லி ஊற்றுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மினிமம் ஒரு 8 ஹவர்ஸ் ஆகுது புளிக்க வச்சிங்கன்னா தான் இந்த அளவுக்கு மாவு நல்லா புளிச்சு கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஊற்றி வைக்க வேண்டியது தான். இட்லி அரிசி கொரகொரப்பாக அரைச்சதால் நமக்கு நல்லா உதிரியாக இட்லி பார்த்திங்கன்னா புசு புசுன்னு இருக்கும். பிச்சு எடுக்கும்போது உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு குட்டி குட்டியாக அந்த அரிசி தெரியும். அந்த அளவுக்கு நமக்கு சின்னதாக கொரன்னு அரைக்கணும். இதை ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோன்னா நமக்கு அந்த இட்லி பர்ஃபெக்டானதாக கிடைக்காது. அடியில் நல்லா நெய்யை தடவிட்டு இதை மாதிரி ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வைக்கும் பொழுதே அழகாக பார்த்திங்கன்னா ஒரு மாவு தண்ணியாக இருக்காது. நம்ம கிரைண்டரில் அரைக்கிறது கூட கொஞ்சம் நேரம் தண்ணியாக வரும். ஆனால் இதை அப்படியே எடுத்து வைக்கும் பொழுது நல்லா கெட்டியாகவே இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் நம்ம காலையில் இட்லி ஊற்றி வச்சிடுறோம். ஈவினிங்கில் இதை நம்ம தோசை ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். என்ன ஒன்று, இதில் நைஸாக நம்ம தோசை ஊற்ற முடியாது. கல் தோசை மாதிரி கெட்டியாக ஊற்றிக்கணும். அதுதான் இந்த மாவில் பார்க்க வேண்டிய விஷயம்.
இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்க இட்லி ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம் எப்படி உப்பி வந்திருக்குன்னுட்டு. இட்லி மாவு உதிரியாக அரைச்சி வச்சுக்கிறோன்னும் பொழுது ஒரு 10 இட்லி தான் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாவை நம்ம கரைச்சிக்கலாம். எந்த அளவுக்கு இட்லி குவான்டிட்டி கம்மியாக வேணுமோ அந்த அளவுக்கு 5 இட்லி வேணுமா அதுக்கான மாவை கூட கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு குவான்டிட்டி கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கரைக்கிறதுக்கு இந்த மாவு தான் ஈஸியானது. கிரைண்டர் கழுவுற வேலை பார்த்திங்கன்னா நமக்கு இல்லவே இல்லை. பூ போல் நமக்கு தலைன்னு இந்த இட்லி வந்துடுச்சு. இதை மாதிரி ஒரு கருவேப்பிலை பொடி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு வந்திருக்க இட்லி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டு கருவேப்பிலை பொடியோட தொட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கார சட்னி சாம்பார் எதுவாக இருந்தாலும் சுட சுட கருவேப்பிலை பொடி இட்லி பொடி இதோட சாப்பிட்றதுக்கு இந்த இட்லி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறது அப்படின்ற பதிவும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த கருவேப்பிலை பொடியோட நன்மைகள் அதையும் நான் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு டேஸ்டான மருந்துனா இந்த கருவேப்பிலை பொடி தான். இன்றைக்கி இட்லி ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களே பார்ப்பீங்க, நல்ல ஒரு பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். இந்த பதத்துக்கு வரணும் போது கண்டிப்பாக 5க்கு 1 இந்த மெத்தடில் அரைச்சி பாருங்கள். இதில் வேறு எதுவும் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. தலைன்னு இட்லி இதை மாதிரி ஆடணும், அதுதான் பர்ஃபெக்டான இட்லி. இன்றைக்கி நான் செய்திருக்க இட்லி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இட்லி எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ காலையில் இட்லி ஊற்றியாச்சு. இதே மாவு இன்னும் நமக்கு கொஞ்சம் இருக்குன்னும் பொழுது முக்கியமாக நீங்கள் கெட்டியாக தோசை ஊற்றினா தான் வரும். ரொம்ப பேப்பர் போல் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு தோசை வராது. காலையில் இருக்க இந்த 1 கப் மாவை இதை மாதிரி தோசை ஊற்றியும் எடுத்துக்கலாம். அடுத்தது ஊத்தப்பம் செய்கிறதுக்கும் இந்த மாவு நமக்கு நல்லா யூஸ் ஆகும். முக்கியமாக நம்ம இந்த அளவுக்கு கெட்டியாக தேய்ச்சிட்டு இதுக்கு மேலே என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ துருவி போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கலாம், வெங்காயம், அடுத்தது பீட்ரூட், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு ஊத்தப்பம் செய்துக்கலாம். இதை இட்லி மாவுன்னு சொன்னாலும் இல்லை, இட்லி போடலாம், தோசை போடலாம், ஊத்தப்பம் போடலாம். முக்கியமாக சில பேருக்கு குழி பணியாரம் அது ரொம்பவே பிடிக்கும். அந்த குழி பணியாரமும் இதிலையே பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக செய்யலாம். ஸோ மாவு இன்னும் ஒரு 2 கரண்டி இருக்குது. இதில் குழி பணியாரம் செய்கிறது எப்படின்றதையும் பார்க்கலாம். எனக்கு பசிக்குது, ஒரு தோசையை பிச்சு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்ச குழி பணியாரத்தை திருப்பி எடுத்துகிட்டு பீட்ரூட்டு, அடுத்தது நம்ம ஊத்தப்பத்துக்கு போட்ட எல்லா காய்கறிகளையும் இந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குழிப்பணியார கல்லில் நெய்யை ஊற்றிட்டு குட்டி குட்டியாக ஊற்றி வச்சிங்கன்னா சூப்பராக பன்னு மாதிரி உங்களுக்கு குழிப்பணியாரம் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் 5:1 மாவை அரைச்சி வீட்டில் வச்சிட்டிங்கன்னா இட்லி பண்ணலாம், தோசை பண்ணலாம், அடுத்தது ஊத்தப்பம் பண்ணலாம், இதை மாதிரி ஃபைனலாக குழி பணியாரமும் பண்ணலாம். கண்டிப்பாக இதே ஸ்டைலில் மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. ஆபத்துக்கு டக்குன்னு எடுத்து ஒரு டிஃபன் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் அரைச்ச இந்த மாவில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த குழி பணியாரம் தான். நல்லா புசுன்னு நல்லா ஈவினிங் டைமில் மீதி மாவு இருக்குது பாருங்கள், காலையில் இட்லி ஊற்றிட்டு அதை எடுத்து இதை மாதிரி ஊற்றினோன்னா தொரன்னு அந்த இட்லி மாவு நம்ம அரைச்சதால் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த ரவை மாதிரி நல்லா வெந்து போயிருக்கும். அதுதான் இந்த குழி பணியாரத்தில் ஒரு ஹைலைட். தேவையா இதே மாவில் கொஞ்சம் வெல்லத்தை நறுக்கி போட்டு இனிப்பாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரே ஒரு மாவு தான், இதுக்கு பாருங்கள் எத்தனை ஒரு அவதாரம் இருக்குன்னுட்டு. தோசை வேணுமா, இட்லி வேணுமா, ஊத்தப்பம் வேணுமா, அடுத்தது காரமாக இதை மாதிரி பணியாரம் வேணுமா, கொஞ்சம் வெல்லம் போட்டால் இனிப்பு பணியாரம், எல்லாத்தையும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாவில் இதை மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டா செய்யலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மட்டும் யூஸ் பண்ணால் போதுமா? சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுவோம். அவங்களும் இடுப்பு வலிக்க கிரைண்டரை கழுவி ரொம்பவே டயர்டாக இருப்பாங்க. ஒரு டைம் அரைக்கிறோமே, 5 கிலோவை போட்டு அரைப்போம், 2 கிலோவை போட்டு அரைப்போன்னுட்டு அரைச்சி கிரைண்டரில் ஸ்டோர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம ரேஷன் பச்சரிசி இதை நல்லா அலம்பிட்டு நம்ம
இதை மாதிரி இடியாப்பம் மாவு அரைச்சி வச்சிட்டோன்னா 6 மாதம் அளவு கூட கெட்டு போகாமல் இருக்கும். இதை எப்படி அரைக்கிறது, இதை தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். அடுத்த பதிவை பார்க்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இடியாப்பம் மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு இதில் வேர்க்கடலை, எள், அடுத்தது சர்க்கரை இதெல்லாம் போட்டு மூடி எடுத்து அவிச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், சாஃப்டாக. இதுக்கு ஸ்ரீலங்காவில் இந்த ரெசிபிக்கு ஒரு பேர் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.